ஆமாம், இங்கே வச்சு எடுத்துருவோம். முதற்கட்டமாக இதை பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது கட்டமாக என்னன்னு சொல்லி என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் அதிகாரி கரெக்டாக எல்லா வண்டியும் மேக்ஸிமம் இப்போ ஃபுல்லானவங்கள பர்சன்ட் உள்ள இல்லையாங்க நோட் பண்ணி மட்டும் 68 புது வண்டி புது வண்டி அதான் போகிற பஸ் 68 புதுசாக உள்ளே வந்துருக்கு. சரி அப்போ நாங்கள் வந்து இங்கே சூப்பர் ஸ்டாண்டே இறக்கி விட்டுறாங்க. நாங்கள் அம்மாங்கெல்லாம் வயசானவங்க. இல்லைம்மா, நான் குறிக்கணும் தப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் லிஸ்ட் எடுத்து பொதுமக்கள் கேட்டுருக்கோம். ராஜபாளையம் வந்து கோல் பண்ணி வந்து எங்களுக்கு வேணும்னு கேட்டுக்கிறோம். அதை இன்னைக்கு கலெக்டர் சார்ட்ட பேசி ஈவினிங்கே நடைமுறை இது பண்ணி 2 நாளில் அந்த வண்டி அங்கே ரைட்டாமா. அதுபோதான் இன்னொன்னுங்க, அந்த ஒரு 10-11 மணிக்கு இங்கே வந்து இறங்குறாங்களா, அர்கோட்டை பஸ் இல்லாமல் நிறைய பேர் ஜெயபிரஸ் கடைசி இப்போ தான் நாங்கள் வந்து 40 நாள் ஆச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்த உடனே இது செஞ்சுக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஒன்றா சொல்லுங்கள், செஞ்சுக்கலாம். இது வந்து மக்களுக்கான அரசு தான் ரைட்டாக. இங்கே வந்து முதலாளிமார்களுக்கோ யார் குறிப்பிட்ட வியாபாரம் அவங்களுக்குலாம் இல்லை, சரிங்களா? அதனால நீங்கள் சொல்கிறது கரெக்டாக செஞ்சுருக்கோம். சரிங்க. அந்த பஸ் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொடுத்தோம். ராஜோடைய பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துச்சுன்னா மக்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து இன்னும் 10 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து அங்கே போகலாம். கோல்பட்டி ராஜபாளையமும் கோல்பட்டியும் பழைய பஸ் எடுத்து இன்னைக்கு அதை சாயந்தரம் நாங்கள் பத்திரிகை அண்ணன்மார்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் அவங்க வயலாக தெரிஞ்சுக்கலாம். கேளுங்க. கொஞ்சம் எப்படி இருக்குது பஸ் ஸ்டாண்ட்? இப்போ 120 பஸ் இறக்கூடாது, கலெக்டர் ஆஃபீஸில் இறக்கூடாது, மக்கள் பயன்பாட்டு. அதனால் இனிமேல் என்னென்ன கிரியேசி என்னென்ன ஊருக்கு போகிறது, மலை பஸ் ஸ்டாண்டு போகிறது, அப்புறம் கிராமங்கள் எது போகிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வருங்காலத்தில் சிசிடிவி போடுறோம் உங்களுக்கு சேஃப்டி. அதெல்லாம் பண்ணி நரம்பு சுற்றி பண்ணுவோம், சரிங்களாமா? வேறு எதுவும் குறைகள் இருக்குதா? வேறு எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள், உடனே தம்பி 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 பின்னாடி நீங்களும் தெரியும், எல்லாரும் தெரியுவாங்க. இங்க இருந்தே போடுங்க. ஆர்வத்தில் நான் இங்கே முதல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் விஜய் அவர்களுக்கும் இத்துறையை சார்ந்த மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அவர்களுக்கும் என்னுடைய விருதுநகர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அவர்களின் சார்பாக உனது மனமார்ந்த நன்றியினை முதல் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி விருதுநகர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சுமார் 20 வருட ஆண்டுகால கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட பிஆர்சிடி போகிட்ட 4 வழிச்சாலையிலையும் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் எங்களை இறக்கி விட்டு போயிடுறாங்க. நைட்டு 9 மணிக்கு மேலே ஆச்சுன்னா பெண்களோ யாரும் வந்தோ ஆட்டோவில் ஏறியோ வீட்டுக்கு போகிறதுக்கோ ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதன் மூலமாக நான் இங்கே எம்எல்ஏவை பொறுப்பெடுத்த உடனே மக்கள் என்கிட்ட கொடுத்த மனுவின் அடிப்படையில் கடந்த 19 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அண்ணன்ட்ட இந்த விஷயத்தை சொல்லி டிஸ்கஸ் பண்ணேன். அண்ணன் உடனே கூப்பிட்டு அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு தம்பி சொல்கிறத உடனே நிறைவேற்றி கொடுங்கன்னு சொன்னாங்க. சொன்னதில் நேற்று வந்து உடனே 5 நாளில் இந்த விஷயம் நடந்திருக்குது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடோட முதலமைச்சருக்கும் போக்குவரத்துறை அமைச்சருக்கும் தான் இது நன்றி தெரிவிச்சு. நன்றி. விருதுநகர் 30க்கும் மேற்பட்ட பார் இருக்குங்க. நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு 6 பார் எடுத்துருக்குறோம். அது போக மேற்கொண்டு பார்லாம் இருக்குது. அது என்னன்னு சொல்யூஷன் பண்ணி
ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா எடுக்கிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப்எல் டூ தனியார் பார்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் விக்கி அண்ணா அவங்க வந்து கன்சல்ட் பண்ணி மீட்டிங் 2ஆம் தேதி போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போட்டு அதுக்கும் நடவடிக்கை எடுக்கலாம். திருநெல்வேலி போக்குவரத்து மண்டல பஸ்கள் மட்டும் உள்ள இன்னும் வராமல் இருக்குது. மற்ற பஸ்கள் எல்லாமே மதுரை இதில் உள்ள திருநெல்வேலி பஸ்கள்லாம் இங்கே வருது. ஆனால் திருநெல்வேலி மண்டலத்தில் உள்ள பஸ்ஸும் நாகர்கோவில் மண்டலத்தில் உள்ள பஸ்ஸும் வரது. இல்லை, அது விஷயமா நான் இப்போ சொல்லிடுறேன் என்னென்ன டீட்டெயில்னு. அதாவது போக்குவரத்துறையின் உத்தரவின்படி 274 தனி பேருந்து நிலைகள், மொத்தம் 316 விருதுநகர் காமராஜர் பேருந்து நிலையம் வழியாக இந்த சேவையில் இயக்குவதற்கு சுமார் 120 முதல் 150 பேருந்து வரை பயன்படுத்தப்படுகிறது. இதில் விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நேரடியாக இயக்கப்படும் 26 பேருந்துகள், சிவகாசி விருதுநகர் மதுரை வழித்தடத்திலிருந்து 124 பேருந்துகள், மதுரை கோவில்பட்டி வழித்தடத்திலிருந்து 51 பேருந்துகள், மதுரை சங்கரங்கோவில் செங்கோட்டை வழித்தடத்திலிருந்து 37 பேருந்துகள், அருப்புக்கோட்டை ராஜபாளையம் வழித்தடத்திலிருந்து 21 பேருந்துகள், அரசு விரைவு போக்குவரத்துகளை SCTC 40 பேருந்தில் இயக்கப்பட உள்ளன. மதுரை, சிவகாசி, கோவில்பட்டி, சங்கரங்கோவில், செங்கோட்டை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், மேட்டுப்பாளையம், பழனி, குமிளி, நத்தம், பொள்ளாச்சி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், சிவகங்கை, ராஜபாளையம், பத்திராயிருப்பு, கூமாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லும் பேருந்துகள் விருதுநகர் புதிய பேருந்து நிலையம் வழியாக இயக்கப்பட உள்ளன. சரிங்களா? இதில் சுமார் 120 முதல் 150 பேருந்துகள் வரை பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் இதை நான் தெரிவிச்சேன். புது பஸ் இன்றைக்கி தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க 300 பஸ்ஸை புது பஸ்ஸை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் இப்போது ஃபஸ்ட்டு இது விட்டுருக்குறோன்னே அடுத்தடுத்து எது தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு சும்மா 3 பஸ்ஸு, அந்த 300ல் 3 பஸ்ஸு நம்ம விருதுநகர் வழித்தடத்திலிருந்து இயக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை உட்பட்ட பகுதிகளில் சாலையோர கடைகள் வச்சுருக்கவங்க வந்து வாடகை வசூல் வந்து பல வருடங்களுக்கு முன்பு நகராட்சி சார்பாக டென்ட் விடுவாங்க. பல காலமாக கிடையாது. ஆனாலும் தண்டனை வசூல் தனியாரால் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை ஒழுங்குபடுத்த என்ன? அண்ணா, இதோட ஃபஸ்ட் ஸ்டாண்டோட பேரே எங்களுடைய கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேரில் இருக்குது. சரிங்களா? சுமார் 20 வருஷமாக இது எந்த ஒரு இந்த மாதிரி கட்டமைப்பில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நாங்கள் வழிமுறைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே யார் சாலையோரம் மக்கள் இருந்தாங்களோ அவங்க தான் இந்த பஸ் ஸ்டாண்டு செயல்படுறதுக்கு முன்னாடி இருந்தே கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணவங்க. சரிங்களா? அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் வர்றதை வீட்டுக்கு கொண்டு போக ஏதோ பெரிய பணக்காரங்களோ பெரிய தொழிலதிபர்களாம் கிடையாது, அன்றாட தொழில் செய்கிறவங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இப்போ இந்த பஸ்ஸு நடைமுறை வந்ததுக்கப்புறம் இதில் வந்து யார் வந்தாலும் அவங்கள வெளியேற்றுறதோ விற்கக்கூடாது அப்படிலாம் எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் நானே முழு பொறுப்பு. அவங்கள்ட்ட துறை சார்ந்து நான் அந்த நகராட்சி கமிஷனர் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன். அவங்க 8லேருந்து சுமார் ஒரு 15 பேர்கிட்ட இருக்கிறாங்க. யாரெல்லாம் இங்கே தொழில் செஞ்சாங்களோ அவங்களுக்கு முறையாக ஒரு டெண்டர் விட்டு அவங்களுக்கே முதல் முன்னுரிமை அந்த இருந்தாங்களே 3 வருஷத்துக்கு முன்னாடி யார் இங்கே படிப்படியாக இருந்தாங்களோ அவங்களுக்கே முதல் முன்னுரிமை கொடுத்து எப்படி நகராட்சி விதிமுறை பிரகாரம் எவ்வளோ வரி வசூல் செய்யணுமோ அந்த கட்டணம் மட்டும் எந்த விதமான கமிஷனோ எந்த விதமான இடைத்தரகரோ இல்லாமல் முறையாக அந்த விதமான வரி வசூல் மட்டும் அந்த வரி மட்டும் நகராட்சிக்கு போட்டு அவங்களுக்கு முறையான கடை நாங்கள் கொடுத்துருவோம். திருநெல்வேலி பஸ் எல்லாம் இங்கே வர மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறோம். ஆனால் கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏஸ் இதை இயக்குவாங்க. 2 நாள் இயங்கும், 4 நாள் இயங்கும். ஆஃபீஸர்ஸ் வந்து டர்ன் பண்ணி விடுவாங்க. அப்புறம் அது வராது. நீங்க இப்போ கொண்டு வந்தீங்க, இதை கடைசி வரைக்கும் கொண்டு வரது என்ன மாதிரி? அதானே, கடந்த காலத்தில் முதலமைச்சர் பேர் யாருன்னு தெரியும், நிகழ்கால முதலமைச்சர் யாருன்னு தெரியும். இதிலிருந்தே புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் 348 புகார் மனுக்கள் வந்திருக்குது. 199 சார்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்புறம் 101 வந்து மேஜர் இந்த ரோடு இந்த மாதிரி மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம பிடிஓ சார்கிட்ட கேட்டிருக்கிறேன், கடந்த 5 வருஷத்தில் என்னென்ன ரோடு கான்ட்ராக்ட் விட்டீங்க, யார் யார் போட்டிருக்கிறா, எந்தெந்த வேலை நடந்திருக்குது, எது வேலை நடக்கலைன்றதை கேட்டிருக்கிறேன். அவரும் முந்தானே தான் கொடுத்துருக்கிறாரு. அதன் பிரகாரம் என்னன்னு பார்த்து அந்த 101 மணி பரிசீலனை பண்ணி அதுக்கும் இம்மிடியேட்டாக சொல்யூஷன். இன்னொன்று சொல்லணும், நல்ல கேள்வி கேட்டிங்கன்னா, புது பஸ் ஸ்டாண்டுறது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட பிரச்சனை மாதிரி நாங்கள் கையில் எடுத்து பண்ணியிருக்கிறோம். எங்களோட தொகுதியோட அடிப்படை பிரச்சனை. அப்புறம் விருதுநகர்லேருந்து சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு உண்டான பிரச்சனை இது. பழைய பஸ் ஸ்டாண்டுறது விருதுநகரோட ஆணிவேர். சரிங்களா? அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு மக்கள் இப்போ நான் இதை முடிச்சுட்டு பழைய பஸ் ஸ்டாண்டு தான் போகிறேன். பழைய பஸ் ஸ்டாண்டில் மக்கள் கோரிக்கை கேட்டிருக்கேன். என்னோட ஆஃபீஸில் மனுவாக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராஜபாளையத்துக்கும் கோயில்பட்டிக்கும் எங்களுக்கு போகிறது பஸ் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப இடைவெளி தான் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எங்களால் போக முடியலன்ற கோரிக்கை கேட்டிருக்கிறாங்க. அதை நேற்றே நம்மளோட போக்குவரத்துறை GM வந்து என்னை பார்த்தாங்க. அது விஷயமாகவும் பேசியிருக்கிறேன். அது விஷயமா இன்னும் கடந்த 2 நாட்கள் அதுவும் நடைமுறைக்கும் அமலுக்கு கொண்டு வரும் இந்த பத்திரிகையாளர் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். 3 பஸ்ஸும்
ஆனால் 3ஆம் காலத்தில் கிராஸ் பண்ணிடுவாங்க. என்னென்ன காரியாப்பட்டி காரியாப்பட்டியிலேருந்து விருதுநகர் பஸ் வருது. கிருஷ்ணகிரி அந்த வழியாக வரும்போது அதானே அது வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த 4 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க. அந்த 4 மணிக்கு வந்ததுன்னா சரியாக வந்துடும். ஆனால் மொத்தம் வந்து விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் 58 பஞ்சாயத்து இருக்குதுண்ணே. நான் வந்து விருதுநகர் திருச்சுழிக்கும் மாவட்ட செயலாளர் ப்ளஸ் விருதுநகருக்கு எம்எல்ஏ. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா 58 பஞ்சாயத்தில் உள்ள குக்கிராமங்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட குக்கிராமல் இருக்குது. அங்கே சங்கரலிங்கபுரத்தில் கம்மாப்பட்டி, அந்த சித்தம் நாயக்கன்பட்டி, சங்கரலிங்காபுரம் இந்த மாதிரி அடுத்து வந்து என்னோட இது விஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமங்களுக்கெல்லாம் எந்தெந்த பஸ்ஸு போகாமல் இருக்குது. அந்த மேலாமத்தூர்லாம் நான் 3:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு போகுது, ஆமத்தூர் மேலாமத்தூருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 3:30 போகிற பஸ்ஸு ஒரு 4 மணிக்கு போச்சுன்னா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஆசிரியர்லாம் பலனடிச்சுக்குவாங்க. இது மாதிரி கிராமம் மாதிரியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அடுத்த பிளானை அதையும் நான் உங்களுக்கு ப்ரெஸ் வாரியாக கொடுத்துருவேன். அதையும் நம்ம நடைமுறைக்கு அமலுக்கும் கொண்டு வந்துடலாம். அப்படி சொல்ல மாட்டாங்கண்ணே. அப்படி சொன்னால் நான் சரி நான் அப்படி சொன்னேன் என்கிட்ட சொல்லுங்கண்ணே. என்னோட எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து சட்டமன்ற உறுப்பினர் எனி டைம் திறந்து வச்சிருப்பேன். நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு. அதே மாதிரி திறந்து தானே இருக்குது. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுத்துருவோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபாஸ் ரைடர், அதாவது மதுரையிலேருந்து திருநெல்வேலி பைபாஸ் ரைடர் வந்து பிஆர்சி டிப்போ கலெக்டரேட்டோ உங்கள் சூழ்நிலைக்கு தகுதிக்கு அந்த மாதிரி ஏதோ ஆள் இல்லைன்னு ஏற்றக்கூடாது இறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி மற்றபடி எந்த பஸ் வந்தாலும் புது பஸ் ஸ்டாண்ட் வரணும்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நடைமுறை ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணப்படும். அதுமாதிரி விருதுநகரில் பிஎஸ்டி போல் நைட்டு பெண் பிள்ளைங்க இவங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் போகிறவங்களாம் பிஎஸ்டி போல் நைட் அந்த கேட்டை தாண்டி ஏறி போகிற சூழ்நிலாம் இருக்குது. அந்த நடவடிக்கை இந்த வாரத்தில் எடுத்து அங்கேயும் நிப்பாட்டுற அளவுக்கு பண்ணிடுவோம். விருதுநகர் நகராட்சி விரிவாக்கம் செஞ்சு 2024 டிசம்பர்ல ஒரு அரசு இது வெளியிட்டாங்க. அது அப்படியே கிடப்பில் விரிவுபடுத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கும். அந்த நடவடிக்கை சார் சிஎம் சார் எடுப்பாங்க. அந்த நகராட்சி நிர்வாகம் சார்பாக அந்த நடவடிக்கை நடந்துட்டு இருக்குது, அமல் இருக்குது. விரைவில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு நம்ம சட்டமன்ற தொகுதிக்கு எது நலன் சார்ந்து பண்ணப்படுமோ கண்டிப்பாக. தேர்வுநிலை நகராட்சியாக இருக்குது, காமராஜர் பிறந்த நகராட்சி தேர்வுநிலை நகராட்சியாக இருக்குது. இது சிறப்புநிலை நகராட்சி அப்படி பண்ணிங்கன்னா மாறும். இல்லை, என்னைக்கு தலைவர் முதலமைச்சரானாரோ அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சியும் சிறப்பு நிலை நகராட்சியாக மாறிடுங்க. அதில் விருதுநகரும் கண்டிப்பாக வரும்.